ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பைமோட் மொபைல் ஆப்பை பற்றி பார்க்கலாம். பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலிமா உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்ல காம்போ ஆஃபர், டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப்போட லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகம் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உளுந்து கஞ்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பானம் தான் உளுந்து கஞ்சி. அதுக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கோம். சின்ன கிளாஸ் தான், அதுவே நமக்கு நிறைய வரும். இது எடுத்துகிட்டு ஒரு 2 hours ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அதை வந்துட்டு ஒரு 3-2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிடுச்சு. அது வந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் கொட்டி நல்லா கைவிட்டு கரைச்சிடலாம். நல்லா தண்ணி மாதிரி கரைக்கணும். கெட்டியாக கரைச்சிட்டிங்கன்னா கஞ்சி ரொம்ப திக்னஸ் ஆகிடும். நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிடலாம். அப்போ தான் கொதிக்க கொதிக்க அது திக்னஸ் கொடுக்கும். கரைச்சிட்டு நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா நம்ம தொலைவி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிட்டுனா அது ஒரு மாதிரி வாசனை நல்லா இருக்காது. இது ஓரளவுக்கு நுரக்கட்டி கொதிக்க வரும்போது அப்போ தான் நம்ம விட முடியும். அதுக்கு முன்னாடி நல்லா அடி பிடிக்கும். இது நம்ம அப்படியே பச்சையாக ஊற வச்சு போட்டிருக்கிறதுனால இது அடி பிடிச்சிட்டே இருக்கும். அதனால் நல்லா தொலைவிட்டே இருக்கலாம். அது இனிப்புக்கு நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லத்தை ஒரு 1/4 கிலோ வெல்லம் அது நல்லா நுணுக்கி கரைச்சி வடிகட்டி ஊற்றிடலாம். ஏன்னா அதில் கல் மண் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி ஊற்றிடலாம். வடிகட்டி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்போ முக்கியமாக பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப கால்சியம் இருக்குது, இதில் அயன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. மூட்டு வலி, இடுப்பு வலி, அந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே இந்த உளுந்து கஞ்சி நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம விட்டுறலாம். நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதோட தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கொதிக்க விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், உளுந்து கஞ்சி ரெடி. இது வாரத்தில் ஒரு டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அது பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கர்ப்பப்பைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.